ஒருத்தர் இப்போ அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அப்புறம் தலை அஜித்னு போட்டுக்கிட்டாங்க, அதையும் போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இவருக்கும் அப்போ தெரியும் தானே, நமக்கு ஒரு டைட்டில் போடுறாங்க, இது வேணுமா வேணாமான்னு. அப்போ வேணும்னு அவர் நினைக்கிறாருல்ல இளைய தளபதி. அப்போ ஒரு கட்டத்தில் இளைய தளபதி போட்டது போதும், இது தளபதியாக மாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார், அல்லது யாரோ ஒருத்தர் போடுறத அவர் அனுமதிக்கிறார் இல்லையா. அப்போ நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு அவர் மனசுக்கே தோணுது. அது அவருக்கு மட்டும் தோணுச்சான்னா இல்லை, அவர் சார்ந்த எல்லாருக்குமே அது தோணுச்சு. கரெக்டு தான், போட்டா என்ன தப்புங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் போட்டிருக்கிறார். ஓகே. அண்ட் இன்னைக்கு நிறைய ஹீரோஸ்க்கு டவுன்ஃபால் பீரியடாவே இருக்கு. விஜய்க்கு அந்த மாதிரி ஆயிருக்கா? வெற்றி தோல்வி இல்லாத நடிகர்களே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ரஜினிக்கே வரிசையா ஹிட் அடிச்சுட்டு இருந்த ரஜினி தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு, வரிசையா ஹிட் அடிச்சுட்டு இருந்த கமல் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. அதனால விஜய் அதுல என்ன விதிவிலக்கா என்ன? அவரும் பல தோல்வி படங்களை இங்க கொடுத்தவர் தான். இன்னும் எதுக்கு முன்னாடி போறீங்க? இப்போ லியோ படமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தானே. இந்த படம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஒரேடியாக தோல்வி படமாகி நஷ்டமாயிருச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, இத்தனை கோடி அது அடிக்கணும்னு. ஆனால் இல்லையே. அதனால் தோல்வி, வெற்றி தோல்விங்கிறது ஒரு நடிகருக்கு பெரிய விஷயமே கிடையாது. லியோவும் சரி நல்லா போல, கோட்டும் சரி நல்லா போல. ஆனா ஆர்சிபிக்கு எப்படி ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவர் ஃபிளாப் மூவிஸ் கொடுத்தாலும் விஜயோட ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. அதனாலதான் அவர் நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.